Okay, welcome back to my channel. போலாம் நமது முதல் ரைடு இன் Himalayan 450 and KTM 390 adventure. பாண்டிச்சேரியில் பைக் எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்புறோம் டுவர்ட்ஸ் சென்னை. என் வண்டி வந்து 250 கிலோமீட்டர்ஸ் முடிச்சாச்சு. ரன்னிங் பீரியடில் இருக்குது. 500 கிலோமீட்டர்ஸ்க்கு 4000 RPMக்குள்ளேயே ஓட்டணும் ஹிமாலயனை. KTM 390 வந்து அப் டு 7000 RPM வரைக்கும் ஓட்டலாம். அண்ட் 390க்கு வந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன்னிங் பீரியட் இருக்குது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃபார் ஹிமாலயன் இஸ் 500 கிலோமீட்டர். KTM 390 adventure 1000 கிலோமீட்டர். ஸோ அப் டு 250 கிலோமீட்டர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச எந்த நோன் இஷ்யூவும் இல்லை. பிரேக் மட்டும் அடித்தா கீச்சுன்னு சத்தம் வருது. இந்த ரைடு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். 80 கிலோமீட்டர் வித்தின் 4000 RPM அதில் தான் செட் பண்ணி போகணும். ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல, இப்படி வச்சுப்போம். டைம் இஸ் 6:10. சென்னைக்கு இன்னும் 119 கிலோமீட்டர்ஸ். டூ 50 கிலோமீட்டர்ஸும் ஆல்மோஸ்ட் லோக்கலில் ஓட்டிட்டேன். கொஞ்சம் ஹைவே தொடவே இல்லை. ஃபுல்லாகவே ஓரளவுக்கு லோக்கல் தான். ரொம்ப லோக்கல், சிட்டி டிராஃபிக்லாம் கிடையாது. லோக்கலில் பாண்டிச்சேரி டு தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், இந்த பக்கம் பூத்துறை வழியாக ஒரு ஏரியாவுக்கு போனேன். இந்த மாதிரி தான் கவர் பண்ணேன். ஆரோவில் போனோம். ஆரோவில் ஏரியாவை சுற்றணும். வண்டி எடுத்து செகண்ட் டே நம்ம சுரேந்தர் வந்திருந்தார் பாண்டிச்சேரிக்கு. அவர் கூட சுற்றிட்டு சண்டே தனியாக ஒரு ஹிமாலயன் 411 vs 450 ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடுறேன். காலையில் 6:22 ஆகுது. செம்மையாக இருக்குது. க்ளவுடியாக கிளைமேட்டு. என்ன பிரச்சனைனா ஸ்பீட் லிமிட்டில் தான் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது ரன்னிங் பீரியட்னால. இல்லைன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 6:30, 7:30, 8:30, 9:30 ஆகிடும் போல இருக்குது. இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. 6th கியரில் 80ல் போகிறதுக்கு செம்மையாக இருக்குது. டைம் இஸ் 6:32. 70 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அப்படி 80லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம். பின்னாடி அட்வென்ச்சர் 390ல் நவீன் வந்துட்டுருக்காரு. சுரேந்தர் வண்டியை டச் பண்ணுறேன்னு அழுத்திட்டு போயிட்டாரு. சுரேந்தருக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம். எங்கள் ரன்னிங் பீரியட் முடிகிற வரைக்கும் தான் அவர் வேகமாக போகலாம். அதுக்கப்புறம் அவர் தான் எங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம ஹிமாலயன் 411 ஒரு தம் இருக்கணும். அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு அது இல்லை. இது ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஃபீல் வந்து மிஸ் ஆகுது. அப்படியே ஒரு 3rd கியரில் பிக்கப் பண்ணி எடுத்தா அப்படியே ஒரு முக்கிய ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டுங்க இல்லை. ஆனால் அந்த 411ல் 80க்கு மேலே பண்ண ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது இல்லை. 80 ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீலிங்கும் இல்லை.
ஃபர்ஸ்ட் லாங் ரைட் ஃபார் ஹிம். இது வந்து ஆட்டோ மோடில் போட்டிருக்கேன். அதுவே ஒயிட்டாக மறைக்குது, அதுவே பிளாக்காக மறைக்குது பேஸ்ட் ஆன் த லைட். அந்த சென்சார்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த லாரியும் பஸ்ஸும் எப்படி போகிறாங்க பாருங்க. இதே மாதிரி டெம்பரேச்சர் சென்னைக்குள்ளே போகும்போது இருந்து நல்லாயிருக்கும். டிராஃபிக் கம்மியாக இருக்கணும். 8 மணிக்கெலாம் போனால் எங்கே டிராஃபிக் கம்மியாக இருக்கும். தாம்பரம் டு கிண்டியை நினச்சாதான் பயமாக இருக்கு. அவன் அந்த ப்ரொஃபஷனல் வேனுங்க பயங்கர கொடுமையாக ஓட்டிகிட்டு இருக்கான். மிரர் நல்லா இருக்கு. மிரர் வைப்ரேஷனும் இல்லை. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க மிரருக்கு. வா எட்டு 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 யார் இந்த மாதிரி நம்பர் வாங்குவாங்க? ஆச்சரியமாக இருக்கு. 4 8 வாங்கி 8 ஆசை இல்லாத நம்பர்னால சொல்லுவாங்க. நம்ம ஊருக்கு வந்து 8 வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. ஃபோன் பேசிக்கிட்டு ஒரு கையில் திருப்புறான் வண்டியை. ஓகே, செங்கல்பட்டு வந்தாச்சு. 7 o'clock. கோகோனட் பிரேக். வந்துட்டாரு அவர். டீ கடையில் நிறுத்திட்டாரு. வண்டி எப்படி இருக்கு? சீட்டு தான், அது ஒன்றும் செய்ய முடியாது. எக்ஸ்ட்ரா குஷன் தான் ஏதாவது போடணும். நீங்கள் ஜெல் சீட் மாதிரி ஏதாவது நம்ம பார்த்தோம்ல, அது போடும். அவ்வளோதான், போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போயிடலாம்ல. அடுத்து எங்கே ஸ்டாப் பண்ணுமான்னு கேட்குறான். தாம்பரத்துக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் ஏறுவோம். ஓகே. நவீனை பார்த்து நாய் குலைக்குது. சென்னை இன்னும் 53 கிலோமீட்டர் இருக்கா? இன்னும் 1 hour. குட்டியா இருக்கு டெய்ல பார்க்கறதுக்கு. சென்னை 44, தாம்பரம் 18 கிலோமீட்டர். பரவாயில்லையே, 1/2 hour 35 minutes. I-20 ஒரு மாதிரி தான் ஓட்டுறான், பார்த்துப்போங்க. இது நீங்க இல்லையா? பாவிகளா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா,
யாரும் பார்க்கல. நவீன் கிளம்பி விட்டார். ஓகே, ஸோ நவீன் KTM 390 அட்வென்ச்சர் எஸ் கிளம்பிட்டார் தாம்பரத்தில். சுரேந்தர் பல்லாவரம். நம்ம கிண்டி போய் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். டைம் 7:51. அட்லீஸ்ட் பை 8:15 போனால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுவோம். Hi! See my bike. How is my bike? First look reaction. Close the door. Nice. Hi. Calm down. கிளம்பியாச்சா ரெண்டு பேரும்? How is it? I like this. Yeah. Yeah, it's a sticker. செம்மையா இருக்கு. Hi. This thing looks big. It's big. Why is there lots of பேக் கழட்டணும். If we look at this